அத்தாச்சி. அத்தாச்சி. வணக்கம். நீங்கள் அதாவது இன்றைக்கு மௌலவி இல்லாத காரணத்தால் உங்களுடைய நெறிப்படுத்தலின் கீழ் இந்த வழிபாடு நடந்துன்னு நினைக்கிறேன். எங்களை தொடர்ந்து சில விளக்கங்கள் தந்தால் உதவியாக இருக்கும். உங்களால் இயன்ற இந்த அமைப்புகள் இதை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும். இது எங்களோட பள்ளிவாசலில் நாங்கள் தொழுகை நடத்துவோம். எங்களோட தொழுகை நடத்துகிற இந்த இடம் வந்து ஒரு திசையை காட்டுறது தான் இருக்கிறது. இது இங்கே சிலை வணக்கம் ஒன்று இல்லை. ஒரு சிலையோ அல்லது கல்லையோ பார்த்து நாங்கள் வணங்குறதல்ல. அந்த திசை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியும், சவுதியில் இருக்கக்கூடிய மக்கா, அந்த மக்காவுடைய திசையை பார்த்து தான் எங்களுடைய வணக்கங்கள் ஈடுபடணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இஸ்லாமியர்களும் வந்து அவங்களோட தொழுகை நடத்துகிற நேரம், இறைவனை வழிபடுற நேரம் அந்த மக்காவுடைய திசையை நோக்கித்தான் தொழுகையை நடத்தணும். அந்த திசையை காண்பிக்கிறதுக்கான ஒரு கட்டிடக்கலை அம்சமாக தான் இது இருக்குது. தவிர இது ஒரு சிலையாக அல்லது ஒரு அப்படியான ஒரு நோக்கம் கிடையாது. தொழுகை பெரும்பாலான ஆட்கள் இந்த மதிய நேர தொழுகையில் கலந்து கொண்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலந்து கொண்டாங்க. அவங்க இறைவனோட தங்களை அர்ப்பணித்து அந்த நேரத்தை இறைவனுக்காக வேண்டி செலவிட்டதை நீங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு. சொன்னால் அந்த வழிபாட்டை நான் பார்த்த அளவில் எங்களுடைய சைவ வழிபாட்டில் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அறிவியல் விஞ்ஞானங்களோட கொண்டு போய் இந்த வழிபாட்டை சொல்கிறாங்க. அதே வழிபாட்டில் இப்போ நாங்கள் சைவ சமயத்தில் எப்படி வணங்குறது, சரி காது எப்படி செய்கிறது, நடக்கிறது, சுற்றுறதுக்கு எல்லாம் குறிப்பான விஞ்ஞான அறிவியலோட தொடர்புபடுத்துகிறாங்க. அதே போல் நான் இப்போ இந்த வழிபாட்டை பார்த்த அளவில் இங்கேயும் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு செயற்பாடு மாதிரி எனக்கு தோணும். அதாவது அவர்களுக்கு சின்ன உடற்பயிற்சி, அதாவது ஆன்மீக உணர்வை தூண்டத்தக்கதாக இருக்குது. அது உண்மையாக சொன்னீங்கன்னா எங்களோட தொழுகையை ஆரம்பிக்கும் முன்னமே நாங்கள் என்ன செய்வோம்னா உங்களை சுத்தப்படுத்திடுவோம். எங்களோட 5 நேர தொழுகை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 5 நேரம் இறைவனை வழிபடுற நேரத்துக்கு முன்னால் உடலை தாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டு தான் பள்ளிவாசலில் வந்து தொழுகையை நடத்தணும். இது இறைவனுடைய கட்டளை, சுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு சுத்தப்படுத்தலுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு விதமான உடலுக்குரிய ஆரோக்கியங்களை இது காணப்படுது. உதாரணத்துக்கு முகம் கழுவுறது அதிக அறிவியல் சொல்லுது என்றால் ஆராய்ச்சி மூலம், சயின்ஸ் வந்து ஆராய்ச்சி மூலம் சொல்லுது. பெரும்பாலான முஸ்லீம்கள் முகத்தை அதிகமாக கழுவுற நேரம் டெட் செல்ஸ்கள் இருக்குது தானே, எங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்களை வந்து அதை நீக்கி, அந்த தோன்களை நீக்கி அதை சுத்தப்படுத்தி புதிய செல்ஸ்களை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை முகம் கழுவுவதற்காக கிடைக்குது. அதே போல் கை, காது, கால் இவற்றை வந்து அதிகமாக, அதாவது அசுத்தப்படுகின்ற பகுதிகள், இந்த அசுத்தப்படுகின்ற பகுதிகள் வந்து சுத்தப்படுத்துறது அதிகமாக சுத்தமான பகுதிகளாக அது மாறுது என்பது அறிவியல் ஆதாரபூர்வமான விடயங்கள் இருக்குது. அதே போல் தொழுகையை பாருங்கள், நாங்கள் தொழுகிறோம் வந்து இறைவனுக்கு முன்னால் எங்களை நாங்கள் அமைதிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி இறைவனோடு நாங்கள் சங்கமிக்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் தொழுகை என்று நாங்கள் இருக்கிறோம். இறைவனோடு அப்போ நாங்கள் சொல்லுவோம், கண்ணுக்கு புலப்படாத ஒன்றைத்தான் நாங்கள் நம்பிக்கையூடாக வணங்கி வழிபட்டு கொண்டு வரோம். கண்ணுக்கு புலப்படாத இந்த ஒரு புலப்படாத ஒரு சக்தி, அந்த சக்தியோடு எங்களை மனதளவில் நெருக்கமாக கொண்டு போகின்ற ஒரு சக்தியை வணங்குற நாங்கள் அவரோடு நெருக்கமாக, அந்த கடவுளோடு நெருக்கமாகிறதுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அதாவது நம்பிக்கை, எங்களுடைய உடல், எங்களுடைய ஆன்மா இறைவனோடு என்ன செய்து சங்கமிக்கின்றது. இறைவனோடு சங்கமிக்கிறது. அந்த சங்கமிப்பதற்கு ஒரு நிசப்தத்தை நீங்கள் கண்டிருக்கீங்க. அந்த நிசப்தத்தோடு எங்களுடைய அந்த பாராயணங்களை செய்து கொண்டு இறைவனை நாங்கள் சுயமாக பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். அந்த பிரார்த்தனை மூலமாக ஆன்மா ரீதியாக சந்திக்கணும். அதே நேரம் ஒவ்வொரு அசைவுகளும் வந்து உடலுக்கான ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அந்த முறைமை இருக்குது. அந்த அவர்கள் நேரம் கீழே முடிஞ்செழுந்தி எழுவாரா, நீங்கள் அதை நீங்கள் பார்த்துறீங்க. அதே நேரம் கீழே இறைவனோடு, அதாவது சிரம்பணிதல் அந்த திசையில், அதாவது மண், அதாவது நெற்றி வந்து என்ன பூமியை வந்து சங்கமிக்கும். நெற்றியும் பூமியும் சங்கமிக்கின்ற நேரம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் சமமான அளவில் பகிரப்படுது. இரத்தம் வந்து சம ஓட்டத்தோடு பகிரப்படுது. அதே போல் என்ன, அதாவது எங்களுடைய கிட்னி, அதாவது சொல்லும் என்ன, கிட்னியில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள், அது அதற்கு வழங்கப்படுகின்ற இரத்த ஓட்டங்கள் கூட சரியாக சமமாக முறையாக வழங்கப்படுது. ஒரு உடற்பயிற்சியாக இந்த தொழுகை காணப்படுது. பார்த்தீங்கன்னா நான் உண்டு அவதானித்தேன். என்னென்னா வர்றவையெல்லாம்
இதை தலையில் அணிந்து கொண்டு தான் உள்ளே போய் தொழுகிற மாதிரி. ஆனால் ஒரு ஆள் 2 பேர் போட இல்லை. அது இது போடாட்டா பிரச்சனை இல்லையா? அல்லது ஒரு செயற்பாடு கிடையாது. சமயத்தில் கட்டாயமான செயற்பாடு. குறிப்பாக என்னென்றால் எங்களுடைய நெற்றி பூமியை சங்கமிக்கணும்னு நான் நேரத்தோட சொன்னேன். அது சங்கமிக்கின்ற நேரம் முடிகள் எங்களுடைய தலைமயிர்கள் அதை மறைத்து அந்த செயற்பாட்டை செய்யுமாக அந்த வணக்கத்திற்குரிய ஒரு இடைஞ்சலாக கருதுவதனால தான் அந்த நெற்றியை மறைத்து அதை மறைத்து நெற்றியை மறைக்கிறது மயிரை நாங்கள் மேலே இப்போ நாங்கள் இப்போ என்னென்னா நாங்கள் வேறு சமயத்திலும் பார்த்தீங்கன்னா சிலர் எங்களோட கிறிஸ்தவ சமயத்தில் கூட என்ன செய்வாங்க, நெட் போட்டு கொண்டு தான் போகிறது. ஆனால் எங்களோட சைவத்தில் எல்லாம் இந்த அப்படியான முறைமை இல்லை. ஆனால் இங்கே 2 விஷயம் இதில் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. தொப்பியை அணிகிறது உங்களை ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க அடிப்படை கட்டாயம் அணியானம் அடையாளம் காட்டுறாங்க. நான் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிறது ஒரு தொழுகிறதுக்கான ஒரு முறைமை எப்படி தொழுவணும், ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்த அந்த சகலதையும் ஒரு படமாக காட்டப்பட்டிருக்கு. இப்படித்தான் முறையாக தொழுவணும், ஒரு தொழுகையாளி தொழுகிறாள் ப்ரே பண்ணுறாள் இப்படித்தான் தொழுவணும் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு கொண்டு காணப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு 4 திசை 8 செய்யலாம். இத்தனை பக்கம் திசையை அத்தனையும் பார்த்து செய்யலாம். வடக்கு கிழக்கு தெற்கு 32 திசையும் எல்லாம் உள்ளடக்கி தான் சென்டராக வச்சு நமக்கு 16 திசை தான் நான் அறிஞ்சவரை 32 சொல்றீங்க. ஒரு பொருளுக்கு ரவுண்டிலே திசை ரவுண்டிலே இருக்கும். ரவுண்டாக சொல்லலாம். நான் 360 பாயனா 360 திசையை உருவாக்கலாம். நடுவில் 360 பக்கம் சரி எந்த திசையிலேயே அதை பார்த்தா நமக்கு அதான் நாம் நீ மனசில் நினைச்சிட்டோம்டா அது புறம் போட்டோ கோச்சியோ பிள்ளைனோ திரும்ப அது ஆச்சரியம். நாம் முதல்ல ஆரம்பம் இதை நோக்கி அதுக்கு ஒரு திசையிலேருந்து பின்னால் வரலாம் முன்னால் வரலாம்.